ஹலோ கைஸ், நான் உங்க பார்க்க மாட்டேன். இந்த உலகத்துல தீர்க்கப்படாத மர்மம் நிறைய இருக்கு. நீங்க பாக்குறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஒரு கப்பல். அந்த கப்பல்ல போனவங்க 1700 பேருக்கு மேல இறந்துருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அந்த கப்பல் தான் டைட்டானிக். 111 வருஷம் ஆனாலும் இன்னைக்கு அந்த கப்பலுக்கு என்னதான் ஆச்சுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. டைட்டானிக் கப்பலை பத்தி ஃபுல் வீடியோ வேணா வி வாண்ட்னு கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட் வச்சுனா கன்ஃபார்ம் ஒரு வீடியோ பண்றேன். வெஸ்ட் பெங்கால்ல பேய்களுக்கு பயந்து ஒரு 50 வருஷமா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பூட்டி வச்சிருக்காங்க. வர்ற ஸ்டேஷன் மாஸ்டர் அந்த வேலைக்கு பயந்து ஓடி போயிடுறாங்க. மக்கள்கிட்ட கேட்கும்போது 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து அங்க சூசைட் பண்ணிக்கிட்டதாகவும் பேய் தான் வந்து இப்போ எங்களை பாடாப்படுத்துது இந்த ஸ்டேஷன்ல அப்படின்றது அங்க வர மக்கள் சொல்றாங்க. கரண்டா வந்து அந்த ஒரு டீம் அனுப்பி அந்த ஸ்டேஷன்ல வந்து செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான இதை நோட்டீஸ் பண்ணிருக்காங்க. கரெக்டா ஒரு 2 மணிக்கு நோட்டீஸ் பண்ணிருக்காங்க. ஒரு பொண்ணு அழுகிற சத்தத்தை கேட்டிருக்காங்க. அது கிட்ட போய் பார்த்து கேமராலாம் பார்த்தான்னு தெரிஞ்சிருக்கு. அந்த ஊர் மக்களே அந்த ஸ்டேஷனை இல்லீகல் ஆக்டிவிஸ்ட்காண்டி இப்படி தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க தெரிய வந்திருக்குங்க. இப்போ வந்து அந்த ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு தேட்டர் மக்கள்லாம் வரலாம் அப்படின்னு கவர்மெண்ட் சைட்லேருந்து உத்தரவு போட்டு. இந்த வீடியோவை நீங்கள் தனியாக இருக்கும்போது பார்த்துடாதீங்க. சப்போஸ் நீங்கள் நைட்டு தனியாக நடந்து வரீங்க, நீங்கள் ஒரு லேடியை பார்க்குறீங்க, அவங்க விசித்திரமான உடை அணிஞ்சு கையில் ஒரு கத்தியோட டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க பக்கத்துலேயே நீங்கள் போயிடாதீங்க. சப்போஸ் நீங்கள் வீடியோ எடுக்கிறதையோ நீங்கள் பார்க்குறதையோ செர்பியன் லேடி பார்த்துட்டாங்கன்னா அவங்க உங்களை கொண்டுருவாங்க. இது கொடைக்கானலுங்க. கொடைக்கானல் இது வந்து மலைகளின் நிலவரசி அப்படின்னு அழைக்கப்படுறதுங்க. கொடைக்கானல்ல நம்ம முக்கியமான இடமா பார்க்கப்படுறது, ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸா பார்க்கப்படுறது குணா கேவுங்க. குணா கேவ் வந்து கொடைக்கானல்லே ரொம்ப மர்மமான இடமா பார்க்கப்படுதுங்க. படத்துக்கு அப்புறம் தாங்க இந்த பேர் வந்திருக்கு குணா குகை அப்படின்னு. என்னதான் அது வெளி தோற்றத்துல அழகாக இருந்தாலும் உள்ள பல மர்மமான விஷயங்கள் அந்த குகைக்குள்ள இருக்குங்க. வெளியூர்ல இருந்து வர்றவங்க தான் டூரிஸ்ட் பிளேஸ் ஆசைப்பட்டு அங்க போறாங்க. மத்த உள்ளூர்காரங்க யாருமே அந்த பக்கம் எட்டி பாக்குறதே இல்லைங்க. தாஜ்மஹால் கெட்ட ஆரம்பிச்சுலேருந்து இப்போ வரைக்கும் பல மர்மங்கள் அதில் இருக்குது. தாஜ்மஹாலை கட்டின ஒர்க்கர்ஸை அவங்க அதிகமான நேரம் வேலை பார்த்து வச்சுருக்காங்க, ரெஸ்ட்டே கொடுக்காம. 3 வேளையும் தாஜ்மஹாலோட கலர் வேறு மாறுமா? உதாரணத்துக்கு காலையில் பிங்க்கு, மதியானம் ஒயிட்டு, ஈவினிங் ஆயிட்டுனா கோல்டன் கலரில் தாஜ்மஹால் சேஞ்ச் ஆகும். வீடியோவில் சென்னையில் மர்மமான இடமா இருக்க டிமாண்டி காலனியை பத்தாங்க பார்க்க போகிறோம். அங்கே போன சில மக்கள் நீங்கள் பில்டப் படுற அளவுக்குலாம் அங்கே ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு இருக்காங்க. இன்னைக்கும் டிமாண்டி காலனியில் இது ஒரு போர்டு இருக்காங்க, இது ஜான் டிமாண்டியோட இடம், இந்த இடம் விற்பனைக்கு இல்ல அப்படின்னு ஒரு போர்டே இருக்காங்க. முழுக்க முழுக்க பாம்புகளை கொண்ட ஒரே தீவு. இந்த தீவு பிரேசில்ல தான் இருக்கு. இந்த தீவுல மட்டுமே லட்சக்கணக்கில் பாம்புகள் இருக்கு. அதுல 4000 பாம்பு கிட்ட கடிச்ச உடனே உயிர் போற பாம்பு இருக்கு. இதையும் மீறி அந்த தீவுக்கு போனா நீங்க காலை வச்சு கொஞ்ச நேரத்திலே மரணம் தான். நான் இப்ப சொன்னதுல எந்த மர்மமான விஷயம் உங்களுக்கு பிடிச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சு இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க. அடுத்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான விஷயம் பேச எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்.